الحمد لله رب العالمين وعلى رسوله الخاتم النبيين وعلى آله وصحابه كلهم أجمعين أما بعد إنما يتقبل الله من المتقين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ويل لمن أدرك رمضان فلم يغفر لها أو كما قال عليه الصلاة والسلام صدق الله المولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமதானுடைய மாதத்தின் கடைசி ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமதானுடைய மாதத்தில் 4 ஜும்ஆக்கள் வருவது வழமை. ஒரு சில ஆண்டுகளில் 5 ஜும்ஆக்கள் வரும். அந்த வகையில் இவ்வாண்டு 5 ஜும்ஆவை நாம் அமர்ந்திருக்கிறோம். அதுவும் கடைசி நோன்பில் கடைசி ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிறோம். ரமதானில் இருந்து விடைபெறக்கூடிய, அரபியிலே சொல்லுவார்களே விதாவு ரமதான், ரமதானுக்கு விடை கொடுப்பது. இந்த கடைசி நாட்கள், இந்த கடைசி நேரங்களில் இருக்கக்கூடிய நாம் இதற்கு அடுத்து எப்படி இருக்க வேண்டும்? ரமதானுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம்? இந்த ரமதானில் நம்முடைய நிலைகள் எப்படி? ரமதானுக்கு பின்னால் நம்முடைய நிலைமைகள் எப்படி? ரமதானுக்கு முன்னால் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்கான செயல்பாடுகளில் ஒவ்வொரு நல்ல செயலாகட்டும் கெட்டதாகட்டும் ஈடுபட்டார்கள். ஆனால் ரமதான் வந்த பொழுது அவைகளை விடுகிறார்கள். ரமதானுக்கு பின்னால் தொடருவார்களா அல்லது விடுவார்களா? பொதுவாகவே திருக்குர்ஆனில் கடமையாக்கப்பட்ட தொழுகை நோன்புகளை பற்றி பேசுகின்ற பொழுது அதனுடைய ஆயத்தின் இறுதியில் அல்லாஹ் சொல்லுவான், லஅல்லகும் தத்தகூன், அவர்கள் இறையச்சவாதிகள், பயபக்தி உள்ளவர்கள். ஒரு ரமதானை நாம் அடைந்த நாம் இந்த ரமதானின் மூலம் ரமதான் முடிந்ததற்கு பின்னால் இறையச்சவாதியாக நாம் இருக்கிறோமா அல்லது இல்லையா என்பதை வரக்கூடிய காலம் நமக்கு சாட்சியாக அமையும். ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்கான தேவைகளை சரிவரை செய்கிறார்கள். உதாரணமாக, உலகத்தில் ஒரு மனிதனிடம் செல்வந்தராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவரிடத்தில் அவ்வப்போது அவரை சந்திக்க வேண்டும். நல்லா இருக்கிறீங்களா, கொஞ்சம் நலம் விசாரிக்க வேண்டும். திடீரென்று அவரை போய் பார்த்து நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா கூட கேட்டால் அந்த வசதியானவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய தொடர்பு எப்பொழுதுமே இருந்தால்தான் அவனுக்கு மதிப்பு கிடைக்கும். திடீர்னு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஏதாவது ஒரு செல்வந்தரை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு சொன்னா அவர் மதிக்க கூட மாட்டார். உலகத்துடைய நியதி. ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுது தேவை யாரிடம் கேட்பது என்றால், யாருடைய முகம் நமக்கு பரிச்சயமாக தெரிந்த முகமா இருக்கும் அவர்களுக்கு தேவையாகுவோம். தெரியாத முகங்களிடம் நம்முடைய தேவையை நாம் சொல்லுவதில்லை. காரணம், இவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு, நம்ம கேட்டா கொடுப்பாரு. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை. ரப்பும் அதே போன்றுதான். திடீரென்று ரமதானில் மட்டும் அவனை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் உடனே அங்கீகரிப்பானா என்றால் அதுவும் கிடையாது. தொடர்படியாக ரப்பை சந்திக்க வேண்டும், தொடர்படியாக அல்லாஹ்வோடு தொடர்பில் இருக்க வேண்டும். சீசன் வணக்கசாலிகளாக இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் சந்தர்ப்பவாதி. ரமதானுடைய மாதம் மட்டும் நான் தொழுகுவேன், ஓதுவேன், திக்ர் செய்வேன், எல்லாம் செய்வேன். பெருநாள் முடிந்து விட்டது என்றால் என்னுடைய தொழுகை வேண்டாம், குர்ஆன்
வருகிறோம். இதுதான் உண்மையில் சந்தர்ப்பவாதி. தேவைக்கு மட்டும் நம்ம பள்ளியை நோக்கி வருவது. எல்லா காலமும் நாம் பள்ளியை ஒதுக்கி விடுகிறோம். தேவை என்கின்ற பொழுது சீசன் வணக்கசாலியாக நாம இன்னைக்கு பள்ளியில் அமர்கிறோம். ரமலான் டு ரமலான், நோம்பு 1ல பள்ளியாசல் ஃபுல்லாகும், நோம்பு 30ல எல்லாம் பள்ளியாசல்ல காலியாயிரும். அடுத்த ரமலானில் அதே போன்று பள்ளி முழுவதும் ஃபுல்லாகிறது. இவர்கள் எல்லாம் சீசன் வணக்கசாலிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான அமல் எது? பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வைன் கல்ல, குறைவான அமலை நிறைவாக நிரந்தரமாக செய்வது. குறைவான அமல் கல்ல, குறைவான அமலை நிரந்தரமாக செய்வது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல். நான் இவ்வளவு குர்ஆன் ஓதியிருக்கிறேன், இவ்வளவு நோன்பு வைத்திருக்கிறேன், இவ்வளவு சதகா கொடுத்தேன் என்பது நோக்கம் அல்ல. செய்யும் அமலை தொடர்படியாக செய்வது. நோன்பு 1 ஆரம்பிச்சு 30 வரைக்கும் நான் 5 குர்ஆன் முடிச்சேன். எல்லா தொழுகையும் தொழுதேன். நோன்பு பெருநாள் வந்துச்சுன்னா ஃபஜ்ர் கூட வர மாட்டோம். பெருநாள் வந்து விட்டால் ஃபஜ்ருக்கு அப்புறம் லுஹர் நீங்க பள்ளியில பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சஃப்பு தான் எங்கேயுமே. ரமலானுக்கு மட்டும் தொழுகை அல்ல, பெருமானார் சொல்லி காண்பித்தார்கள், குறைவான அமலை நிறைவாக நிரந்தரமாக செய்வது. இதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல். நமக்கு தெரிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை பார்த்து கேட்டார்கள், பிலாலே, உன் காலினுடைய சப்தத்தை சுவனத்தில் நான் கேட்டேன். காலின் சப்தத்தை நான் சுவனத்தில் கேட்டேன். உன் சப்தம் சுவனத்தில் கேட்பதற்கு என்ன காரணம்? பிலால் அலி சொன்ன ஒரே வார்த்தை, யா ரசூலல்லாஹ், நான் எப்ப எல்லாம் பள்ளிக்குள்ள வருவேனோ ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுவேன். எப்பொழுதெல்லாம் பள்ளிக்குள் நுழைவேனோ நுழையும் பொழுதெல்லாம் ஒது செய்துவிட்டு 2 ரக்காத் நான் தொழுவேன். அந்த தொழுகையை நிரந்தரமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு செய்யற, நேர்த்தி இல்ல, சீசன்ல செய்யற, நிரந்தரமாக நான் செய்கிறேன். அந்த அமல் தான் என் சுவனத்தில் சப்தம் கேட்பதற்கு காரணம் என்று பிலால் ரலியல்லாஹு சொல்லி காண்பித்தார்கள். ஒரு மனிதன் ரமலானில் ஆரம்பித்த தொழுகை 30இல் முடிப்பதை விட வருடம் முழுவதும் அவன் அந்த அமலை குறைவாக, இன்னும் சொல்ல வேண்டுமானால் கடமையான ஃபர்லை மட்டும் நிரந்தரமாக செய்தாலே அவன் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், சில மனிதர்கள் சில அமல்களை மட்டுமே செய்வார்கள், ரொம்ப குறைவான அமல்களை செய்வார்கள். ஆனால் அந்த அமல் நிரந்தரமாக இருப்பதனால் அவர்கள் மிகவும் அந்தஸ்தில் உயர்த்துகிறார்கள். ரமலானில் நிரம்பக்கூடிய பள்ளிவாசல், ரமலானில் குர்ஆன்கள் எடுத்து ஓதுகின்ற மக்கள், ரமலான் முடிந்தது என்றால் பள்ளி முடிந்தது போல சென்று விடுகிறார்கள். குர்ஆன் இல்லை என்று சொல்லி சென்று விடுகிறார்கள். ரமலானுக்கு பின்னாலும் நம்முடைய அமல்களை தொடர்படியாக இருக்குமேயானால் அதுதான் உண்மையான அமல். ரமலானுடைய காலம் வந்தால் குடிகாரர்கள் கூட குடியை நிறுத்துவார்கள், பொய் பேசுபவர்கள் பொய்யை நிறுத்துகிறார்கள், மோசடி செய்பவர்கள் மோசடியை நிறுத்துகிறார்கள். காரணம், ரமலான் மாசம் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன். அதே ரமலான் முடிந்ததற்கு பின்னால் ஒரு குடிகாரர், மது அருந்துபவர் அதே செயலை செய்தால் என்ன செய்யும் சொல்லுவது? பொய் சொல்லி திரிபவர், மோசடி செய்பவர் ரமலானுக்கு பின்னாலும் நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொன்னால், உதாரணம் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு மனிதன், அவனுடைய ஆடையில் ஒரு நஜீஸ் படுகிறது, அழகான ஆடையில் நஜீஸ் படுகிறது. அந்த நஜீஸை தண்ணீர் சுத்தம் செய்து மறுபடியும் தூய்மையான ஆடையை அணிவித்து மறுபடியும் அந்த நஜீஸை தான் மேல ஒட்டிக்கிறார். அதே மாதிரிதான் ரமலானுக்கு முன்னாடி தவறு செய்தவர் ரமலானில் சுத்தமாயிட்டு மறுபடியும் ரமலானுக்கு பின்னால் தவறு செய்தால் அவர்கள் முட்டாள்தனத்தில் உள்ளவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பித்தார்கள், இந்த ரமலானில் அல்லாஹ் மனிதர்களை சுத்தப்படுத்துகின்றான். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தஆலா சுத்தப்படுத்துகிறான். இந்த புனித ரமலானில் ஒரு மனிதன் பாவம் செய்வானேயானால் அந்த பாவத்தில் இருந்து அல்லாஹ் அவனை சுத்தப்படுத்துகிறான். நீ என்ன தப்பு செஞ்சா உன்னை மன்னிக்கிறேன், ஷிர்க்கை தவிர நீ கேட்கும் எல்லா பாவங்களையும் நான் மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று ரப்பு சொல்கிறான். ஆனால் மனிதன் ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் அதே பாவத்தின் பக்கம் மீறுகிறான். செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்கிறான், மறுபடியும் அதன் பக்கம் செல்கிறான். உதாரணம் சொல்லி காண்பிப்பார்கள். ஒரு மனிதன் மேலிருந்து கீழே விழுந்து காலை உடைத்துக் கொள்கிறான்.
அவன் காலை சரியாக மருந்துகள் இட்டு நிவர்த்தியாக்கி பரிபூர்ணமாகி நல்ல முறையில் நடக்கக்கூடிய மனிதன் மறுபடியும் மேலே இருந்து கீழே விழுகிறான். இவனை பைத்தியக்காரன் என்று சொல்லுவோம். அதே போன்றுதான் ரமதானுக்கு முன்னால் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டு அதற்கு பின்னால் ரமதானுக்கு பின்னால் நான் இதே பாவத்தை மறுபடியும் செய்வேன் என்றால் அவனும் அந்த ரகம். ரமதானில் நாம் செய்கின்ற அமல்களை நிரந்தரமாக நாம் செய்வோமையானால் நிச்சயம் அந்த மனிதன் வெற்றி பெறுகிறான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிப்பான். தொழுகை பற்றி சொல்லுகின்ற பொழுது வல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் தாயிமூன். தொழுகையாளிகள் அவர்கள் யார் என்றால் அந்த தொழுகையாளிகள் தாயிம் நிரந்தரமாக இருப்பார்கள். நோம்புக்கு மட்டும் தொழுகிறதல்ல, பெருநாளுக்கு அல்ல, பக்ரீத் பெருநாளுக்கு அல்ல, நிரந்தரமான தொழுகையாளிகள். குறைவான தொழுகை, குறிப்பா சொல்லணும்னா ஃபர்து கடமையாக்கப்பட்ட தொழுகை. இந்த தொழுகையை அவர்கள் நேர்த்தியாக நிவர்த்தியாக தொழுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசி காண்பிக்கிறார். ஏன்? தொட்டில் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தை, தொட்டில் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தை பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. ஜகாத்தை கொண்டும் தொழுகையை கொண்டும் ஏவப்பட்டேன். என்னுடைய பெற்றோருக்கு நான் கண்ணியம் செலுத்துவது, தொழுகை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, பெற்றோரை பேணி நடப்பது, இது எல்லாம் சில காலம் அல்ல. மாதும் ஹையா, எவ்வளவு காலம் ஹயாத்தோடு இருக்கிறனோ அதுவரை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் கட்டளை என ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருந்தபோது பேசினார்கள். தொழுகையும் ஜகாத்தும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதும் ஏதோ சில காலங்கள் மாத்திரம் அல்ல, மௌத் வரும் வரை அவர்கள் செய்வார்களேயானால் அவர்கள் வெற்றியாளர்கள், அவர்கள் சிறந்தவர்கள். சீசனுக்கு தொழுகை அல்ல, சீசனுக்கு ஜகாத்து கிடையாது, சீசனுடைய நோன்பு கிடையாது. எல்லா காலமும் குறைவான அமலை நிறைவாக நிரந்தரமாக செய்பவர்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்கள். ஒரு மனிதர்கள் எல்லா காலமும் ஒரே மாதிரி அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுவோமே, ஆனால் யாரும் ஒரே மாதிரி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்து சொல்லி காண்பித்தார்கள். ஒரு மனிதர் நிறைய அமல்கள் செய்தார், தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், நிரந்தரமாக அமல் செய்கிறார். ஆனால் கடைசியில் படுத்த படுக்கையாக ஆகிவிட்டார். தொழ முடியவில்லை, நோன்பு வைக்க முடியவில்லை, அவரால் எழுந்து எந்த அமல்களும் செய்ய முடியவில்லை என்று சொன்ன பொழுது பெருமானார் சாசம் சொல்லி காண்பித்தார்கள், குத்திபலஹு மாகான லஹு சஹியா. அவர் ஆரோக்கியமாக இருந்த பொழுது எந்த அமலை நிரந்தரமாக செய்தாரோ, அவர் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது அவர் தொழுத நன்மையை இப்பொழுது அவருக்கு எழுதப்படும் என்றார்கள். நல்ல முறையில் ஆரோக்கியமாக நீ இருக்கின்ற பொழுது செய்கின்ற அமல், நீ படுத்த படுக்கையாக அமல் செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது உனக்கு நன்மையாக எழுதப்படுகிறது. இன்னைக்கு நாம் அல்லாட்ட அப்படிதான் இருக்கிறோம். தேவைனா மட்டும் ரப்பிடம் நோக்கி வருகிறோம். ஏதாவது சிரமம் வந்தா தான் பள்ளிக்கு வருகிறோம். வீட்டில் யாரையாவது மருத்துவமனை ஹாஸ்பிட்டல வச்சிருந்தா நம்ம தேடி வரோம். வியாபார நஷ்டம், எந்த சிரமங்கள் வந்தால் மட்டுமே ரப்பை நோக்கி வரக்கூடிய நாம் எல்லா காலமும் தொழுகிறோமா என்றால் கிடையாது. எல்லா முஸ்லிம்களும் நாம் முழுமையாக சரியாக 5 நேர தொழுகை நாம் நிறைவு செய்கிறோம் என்றால் கிடையவே கிடையாது. சிலர்கள் வார முசல்லி, வருஷ முசல்லி. பெருமானார் சொன்னார்கள், நீ ஆரம்ப காலத்தில் நீ நல்ல முறையில் அமல் செய்தால் நீ படுத்து கிடக்கின்ற பொழுது உனக்கு நன்மையாக எழுதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். குர்ஆனில் ஒரு வரலாறு உண்டு. ரமதானை நாம எப்படி பயன்படுத்துறோம்? சீசன் நோன்பாளியா அல்லது சீசன் அல்லாத எல்லா காலமும் தொழுகையாளி நோன்பாளியா? குர்ஆன்ல 14ஆம் ஜுஸ்ல ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்க எல்லோரும் சேர்ந்து அழகான முறையில் தலையை சீவி ஜட போட்டு பின்னி அழகு பார்த்து, நம்ம இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு வந்து பியூட்டி பார்லர் அனுப்புற மாதிரி ஒரு பெண்ணுக்கு தலையெல்லாம் சீவி ஃபுல்லா செஞ்சு மாலை சாயந்தரம் முடிக்கிறதுக்கு அப்புறம் அந்த புள்ள கேட்டுச்சு, தலையெல்லாம் சீவியாச்சும் முடிஞ்சானே. முடிஞ்சு அந்த புள்ள என்ன செய்யும், தலையை எல்லாத்தையும் அவுத்து மறுபடியும் போட்டுரும்.
சீவிய தலையை மறுபடியும் அவிழ்த்து போட்டு விடுகிறது. அதை அல்லாஹ் சொல்லுவான், வலா தகூனு கல்லதி, அந்த மாதிரி புள்ள மாதிரி நீ ஆக வேண்டாம். வலா தகூனு கல்லதி, அவரை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். 14ஆம் ஜுஸில் அல்லாஹ் சொல்றான், நக்தத அஸலஹா மன் பஅதி குவா, உறுதியானதற்கு பின்னால் தன்னுடைய சடையை அவிழ்த்தாலே அந்த பெண்ணை போல் நீ ஆகிவிட வேண்டாம். ரமதான் கடமையான ரமதான் வந்ததற்கு பின்னால், இதில் ஈடுபட்டதற்கு பின்னால் நீ மறுபடியும் பாவத்துக்கு போனா நீ அந்த மாதிரி புள்ளை போன்றதான். அழகான சடையை கடைசி அவிழ்த்து போட்டாலே அந்த மாதிரி நீ ஆகிடுவ. ஒரு பெண் இப்படி செய்வதை போல நீ ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். நம்மளுடைய தரம் ரமதானில் நோன்பு வைப்பது, ஜகாத்து கொடுப்பது, பள்ளியில தொழுகிறது பெருநாள் வரைக்கும் என்று நாம் வைக்கிறோம். இவர்கள் சீசன் முசல்லிகள், ரமதானில் மட்டும் தொழுபவர்கள். இவர்களை தான் அல்லாஹ் சொல்றான், நீ அந்த பெண்ணை போல் ஆகிவிட வேண்டாம் என்று குர்ஆனில் அல்லாஹ் பேசி காண்பிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரயாணத்தில் செல்லுகின்ற பொழுதெல்லாம் சில சஹாபாக்களை அழைத்து வருவார்கள். 2 பேர் 3 பேர். அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பெருமானாரோடு செல்கிறார்கள். செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சில உபதேசங்களை சொன்னார்கள். அந்த உபதேசத்தில் ஒன்றை இப்னு அப்பாஸ் அறிவிப்பு செய்கிறார்கள், தஅர்ரஃப் அலல்லாஹி ஃபிர் ரகா. இப்னு அப்பாஸே, நீ நன்றாக இருக்கும் காலம் எல்லாம், பெருமானார் சொன்னார்கள், ஃபிர் ரகா, நீ நல்ல நிலையில் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கிக் கொள். உனக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, எந்த நோயும் இல்லாத பொழுது நீ அல்லாஹ்வை வணங்கிக் கொள். ஃபஹுவ யஅரிஃபுக ஃபி ஷித்தா, நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் உனக்கு உதவுவான். ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை வணங்கு, சிரமம் வருகின்ற பொழுது ரப்பு உனக்கு உதவுவான் என்று பெருமானார் சொல்லி காண்பித்தார்கள். மனிதன் நம்ம தேவைக்கு மட்டும் அல்லாஹ்வை பயன்படுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனா புரோக்கர் மாதிரி, வேணும்னா அல்லாட்ட வர்றது, வேலை முடிஞ்சா வெளியே போயிடுறது. பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நிறைய அமல்களை செய்து கொள்ளுங்கள். நிறைய அமல்களின் மூலம் உங்களுடைய சிரமத்தின் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். ஆரோக்கியமான வாழ்க்கையில் வீணான அரட்டை விளையாட்டில் நேரத்தை கழிக்கக்கூடிய நாம் வயதானதற்கு பின்னால் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. குர்ஆனில் ஒரு வரலாறு, 2 ஒரே மாதிரி சொல்லுவாங்க. முதல் விஷயம் கடுமையான இருட்டு, 2வது கடலுடைய இருட்டு, 3வது மீன் வயிறு ஒரு இருட்டு. மீன் வயிற்றுக்குள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு. இந்த தஸ்பீஹை சொல்லிக்கொண்டே இருக்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியாக வந்த 2 மலக்குகள் பேசுகிறார்கள், சௌத்துன் பலீகுன், இது பிரபலியமாக கேட்கப்பட்ட ஒரு சப்தம். நம்ம எப்பயுமே கேட்கிற சவுண்டு, புதுசா சவுண்ட் அல்ல, நம்ம அதிகமா கேட்ட ஒரு சப்தம். ஃபில் அர்லி பதியா, ஆனா இடம் மட்டும் வேற. வர்ற சவுண்டு நம்ம கேட்டது பழக்கமான சப்தம், வரும் இடம் வேற என்று மலக்குகள் பேசுகிறார்கள். அல்லாஹ் மீனுக்கு உத்தரவிடுகிறான், மீனிலிருந்து வெளியே வருகிறார்கள். ஒரே விஷயம், எல்லா காலமும் ஓதினார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கஷ்டத்தின் பொழுது அல்லாஹ் உதவினான். அதே குர்ஆனில் இப்படியும் பேசப்படுகிறது. ஃபிரௌன் கடலில் மூழ்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்ன பொழுது மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை எடுத்து வாயிலே அடித்தார்கள். ஃபிரௌனுடைய வாயிலே அடித்துவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, ஆல் ஆன், இப்போது நீ சொல்றியா? இவ்வளவு நாள் விட்டு விட்டு இப்பொழுது நீ அல்லாஹ்வை கூப்பிடுறியா? கலிமா சொல்றியா? வகத் அஸைத கப்லா, இதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? நான் தான் அல்லாஹ் நீ சொல்லி தெரிஞ்ச, இப்ப மட்டும் நீ எதற்காக சொல்கிறாய்? குன்து மினல் முஃப்ஸிதீன்,
நீ விசபிகளினுடைய கூட்டத்திலே ஆகியிருந்தாய். இவ்வளவு நாளா விசபியின் கூட்டத்தில் இருந்த உனக்கு கலிமா சொல்ல முடியாது. மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை வாயில் போட்டார்கள். இரண்டு விஷயம், நேரத்துக்கு பயன்படுத்தியவன் ஃபிரௌன், கடைசி வரை கலிமா இல்லை. எல்லா நேரமும் அல்லாஹ்வை பயன்படுத்தினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அதே போன்றுதான் நாம் ரமதானை காலத்துக்கும் நேரத்துக்கும் மட்டும் பயன்படுத்துவதல்ல, ரமதானில் செய்த அமலை எல்லா காலமும் நிரந்தரமாக செய்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் செய்கின்ற வணக்கங்கள் குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக இருந்தால் நிச்சயம் வெற்றி உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நிரந்தரமானதாக ஆக்கி தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நாம் குறைவான அமல்களை செய்தாலும் அந்த அமல்களை நிறைவாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் நோன்புகளை வைத்தோம், தொழுதோம், ஜகாத்துகளை கொடுத்தோம். இவைகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் அல்லாஹ் மன்னித்து இந்த ரமலானில் இருந்து விடைபெறக்கூடிய நமக்கு அவனுடைய ரிலா என்ற பொருத்தத்தோடு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நாம் வைத்த இந்த நோன்புகளிலும் இந்த தொழுகைகளையும் முழுமையான முறையில் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. இவைகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் முழுமையாக மன்னித்து முழு நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நமக்கு இதை கடைசி ரமலானாக இல்லாமல் பல ரமலானை சந்திக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க ஜமாத்தார்களே, சதகத்துல் ஃபித்ரா என்பது 90 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய ஆரம்ப நாள், அதாவது பெருநாளுக்கு 1-2 நாளுக்கு முன்னால் இருந்தும் சதகத்துல் ஃபித்ரா கொடுக்கலாம். அதனுடைய கடைசி நேரம் பெருநாளுக்கு முன்பு செல்வதற்கு முன்னாடி கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் அது சதகத்துல் ஃபித்ரா. தொழுகையை முடித்து நீங்கள் கொடுத்தால் அது ஃபித்ரா அல்ல, வெறும் சதகா. எனவே